எல்லாருக்கும் வணக்கம். மார்ச் 1ஆம் தேதி இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய பிறந்த நாள். இன்னைக்கு ஒரு கோஇன்சிடென்ஸா கோட் அப்படின்னு இது ஒரு டயாபெட்டிஸ் எக்ஸலன்ஸ் அதுக்காக ஒரு கிளப் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது டயாபெட்டிஸ் உள்ளவர்கள் அவர்கள் வாழ்க்கை முறையை இன்னும் எவ்வளவு சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு கிளப் இது ஒரு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் உண்டு. அதை வச்சுக்கிட்டு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு டயபெட்டிஸை குறைக்கிறதுக்கு என்னென்ன உண்டு, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியும் என்பதற்குண்டான ஒரு விஷயம். அஸ்வின் கருப்பன் என்னுடைய சன்னுடைய கிளாஸ்மேட் அண்ட் என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு, இவர் ஆரம்பித்திருக்கிறார். இது மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா எதை செய்தாலும் அதை ஒரு டெடிகேஷனோடு செய்யணுங்கிற எண்ணம் யாருக்கு இருந்தாலும் அவர்கள் அதில் வெற்றி பெறுவார்கள். அதில் அஸ்வின் கருப்பன் நம்பர் 1ஆக இருக்கிறார். ஓகே சார், வேறு ஏதாவது வேணுமா? இல்லையா? மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கை தான் சரியாக வரும். மும்மொழி கொள்கை என்பது எப்படியாவது இந்தியை திணிக்க வேண்டும் என்பதற்காக அமித்ஷா கூட இப்போ சொல்லிட்டு போனார், நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோன்னு. ஆனால் அதை ஹிந்தியில் தான் சொல்லிட்டு போனார். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், நாம் எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊரில் போனால், அதாவது நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன்பாங்க. இப்போ எனக்கு பாம்பேயில் ஒரு வேலை கிடைக்குதுன்னா அங்கே போனால் ஒரு 3 மாதத்துல ஹிந்தி கற்றுக்க போகிறாங்க. ஆனால் இங்கே உடனே ஹிந்தி கற்றுக்க நாளைக்கு அவனுக்கு ஜப்பானில் வேலை கிடைச்சா ஹிந்தி வச்சுட்டு அவன் என்ன பண்ண போகிறான் ஜப்பானில்? அப்போ ஜாப்பனீஸ் தான் படிக்கணும். அன்ற 3வது மொழி என்பது ஹிந்தி இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாலும், அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு பையன் ஜாப்பனீஸ் படிக்கிறாங்கன்னா, இன்னொரு பையன் ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு பையனுக்கு ஒவ்வொரு வாதியார் நியமிக்க முடியுமா? இது தேவையே இல்லை. ரொம்ப ஆண்டு காலமாக மத்திய அரசு என்பது யார் ஆண்டாலும் அது இந்தியை எப்படியாவது கொண்டு வரணும்னு, அதாவது திங்க் குளோபல் ஆக்ட் லோக்கல் அப்படிம்பாங்க. ஆக்ட் லோக்கலுக்கு நமக்கு தமிழ் இருக்குது, திங்க் குளோபலுக்கு இங்கிலீஷ் இருக்குது, அவ்வளோதானே. தேவையில்லாமல் எந்த குழந்தை கேட்டுது எனக்கு ஹிந்தி வேணும், ஹிந்தி வேணும்னு சொன்னால் இந்தி பிரச்சார சபாவில் இந்தியை ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. அதை யாரும் தடுக்கலை, எந்த அரசும் தடுக்கவே இல்லை. ஆனால் எல்லா கொள்கைகளையும் அரசியலாக மாற்றப்படும் பொழுது தான் எதிர்ப்பு வருகிறது. அதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்கிறத நீ செய்யலைன்னா நான் உனக்கு பணம் தரமாட்டேன்னு சொல்கிறது, இது மிஞ்சி போனால் இன்னும் 4 வருஷம் நடக்கும். அப்புறம் அந்த ஆட்சி மாறி போச்சுன்னா அவங்க எதிர்கட்சியாக நின்றுக்கிட்டு தப்பாக பண்ணிட்டோம் தான் சொல்லணும். இதெல்லாம் நடக்காத காரியம். ஏனென்றால் இந்தியா என்பது யூனிட்டி இன் டைவர்சிட்டி. எத்தனையோ மொழிகள், எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ மதங்கள் எல்லாம் சேர்ந்தது. பட் தர்மத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த தர்மம் எல்லாருக்கும் ஒன்று தான். ஹிந்துவாக இருந்தாலும் ஒன்று தான், முஸ்லீமாக இருந்தாலும் ஒன்று தான், கிறிஸ்டியனாக இருந்தாலும் ஒன்று தான். அதை விட்டுட்டு நான் சொல்கிறது தான் தர்மம்னா அது அடாவடி, அது சரியாக வராது. அது சரியான முறையில் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மிக கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய சப்போர்ட் உண்டு. என்னுடைய சப்போர்ட் இல்லை, பொதுவாகவே எல்லாருடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் நானும் 1960 to 66 படித்தபோது தான் முதல் முறையாக இந்தி எதிர்ப்பு போராட்டம். நானும் போலீஸுக்கு பயந்து அடித்து அப்போ தான் ரோட்டில் இப்போ வீராணம் பைப்பு போட்டிருந்தாங்க, அதுக்கு உள்ளதெல்லாம் ஓடி வந்து தான் வீட்டுக்கு வந்தோம். அதனால் இந்தி எதிர்ப்பு என்பதை மறந்துக்கிட்டே வரலான்னு பார்த்தா, இல்லை நீ மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க மத்திய அரசு. இது அவர்களுக்கு ஒரு ஓட்டு கூட வராது, வர ஓட்டையும் அது குறைச்சிடும், அவ்வளோதான் சார். இருக்கட்டும் சார், வேணுங்கிறவங்க படிக்கிறாங்க சார். சிபிஎஸ்சி படிக்கணும்னு சொல்கிறவங்க யார் சிபிஎஸ்சி படிக்கிறாங்க? மத்திய அரசினுடைய வேலையில் இருப்பவர்களுடைய மகன்கள், அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆனால் எந்த ஸ்டேட்டுக்கு வேணால் போகக்கூடியவர்களுடைய குழந்தைகள் தான் சிபிஎஸ்சி படிக்கிறாங்க. அவர்களுக்கு அது தேவைப்படுகிறது. தேவைப்படுறவங்க படிக்கிறாங்க. தேவைப்படுறவங்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. நீ நடத்தலாமான்னா அந்த ஸ்கூலில் வச்சுருக்காங்க, அந்த சிலபஸ் நடத்துகிறாங்க. பிஜேபி அதே போல் 400 கட்டளை இருக்கேன்னாரு, அந்த கட்டளையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பேன். ஏன்னா வேர்டு தான் எப்பவுமே. எனக்கு வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் முக்கியம். என்னால் ஒரு 3 லட்சம் ஓட்டு கொண்டு வர முடியுமா? அந்த 3 லட்சம் ஓட்டை கொண்டு வருவதற்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் நான் செய்வேன். தவறும் இந்த அரசே மதிய உணவு, சத்துணவு, குழந்தைங்களுக்கு மார்னிங் டிஃபனு எல்லாமே எவ்வளோ பிரமாதமாக பண்ணுறாங்க. அதை கேலி பண்ணுறவங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் தெரியல. ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாத வயலுக்கு போய் உழைச்சியே ஆகணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பெற்றோர்கள் இருக்கும் பொழுது, அந்த குழந்தைங்களை நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பசங்களை என் பசங்களாக நான் பார்த்துக்கிறேன்னு இன்றைக்கி அப்பான்னு குழந்தைங்க கூப்பிட்றாங்கன்னா அதற்கு தகுதியாக